Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Geeks for Geeksல உள்ள ஒரு DSA ப்ராப்ளம் தான் இது. இதுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் எதுக்காக லீட் கோட விட்டுட்டு டக்குன்னு இந்த இதுக்கு நான் போறேன்னா லீட் கோடோடயே சைமல்டேனியஸா நம்ம இதையும் டேட்டா ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸையும் கத்துக்கலாம். நம்ம அதாவது பேசிக்ஸ் லெவல்ல இருந்தே போலாம். ஒரு ஸ்டெப்பா நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம் ப்ராப்ளமோட டிஃபிகல்ட்டியை. இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணனும்னா kth smallest element எதுன்னு கண்டுபிடிச்சு அதை பிரிண்ட் பண்ணனும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்னங்கிறது அரேயோட சைஸ். ஸோ என்னோட சைஸ்க்கு ஒரு அரே வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, kth smallest element இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அரே இப்போ எடுத்துக்கோங்களேன். இது எப்படி இங்கே மாறும்னா இது அரே வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்லேருந்து லார்ஜஸ்ட் எலமெண்ட் அதாவது அசனிங் ஆர்டரில் போடலாம். 3 4 அடுத்து 7 அடுத்து 10 அடுத்து 15 அடுத்து 20 இந்த எலமெண்ட் தான் அரேல இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன இருக்குன்னா அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 7 10 15 20 இது ரெண்டு அரே தான் இருக்குது. இதில் கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த அரேயை பொறுத்தவரையும் கேவோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா kth smallest element, அதாவது இதில் kth smallest element எது 3 தான். இப்போ நம்ம லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட் லைன் தரணும், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் லைன் தான் போகணும். இதில் kth smallest element வந்து 7, அதாவது 3 இண்டெக்ஸில் இருக்குது 7. இந்த இதில் 15ங்கிறது தான். ஸோ அவுட்புட் வந்து இங்கே 15 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இங்கே 7 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது அசனிங் ஆர்டரில் எழுதணுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாவாவில் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, அரேஸ் டாட் ஷார்ட். இப்போ வந்து அரே வந்து நமக்கு ஷார்ட் ஆகி வந்துடும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா kth smallest element கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார் லூப் நான் எடுத்து ஆன்சர் ஃபஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ஆன்சர்னு ஒரு இது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 0ன்னு வச்சுக்கிறேன் வேல்யூ இதில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் லூப்பு இன்ட்டு i = 0ல் ஆரம்பித்து ஐயோட வேல்யூ லெஸ் தென் arr டாட் லென்த். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே என்னடா ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூஸ் வந்து அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அரே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக LRK என்னன்னா கே வந்து நம்ம செக் பண்ணுறது. LR என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே அதே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அப்புறம் எண்டிங் இண்டெக்ஸு. நான் நமக்கு புரியணுங்கிறதுக்காக 0லேருந்து அரே டாட் லென்த் வரையுமே வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் LR வரையும் கூட வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இந்த வேல்யூ இதில் இருக்கான்னு நம்ம டார்கெட்டை செக் பண்ண போகிறதில்ல. தேர்டு அதாவது கேவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் தேர்டு லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதில் இண்டெக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். கே டபுள் ஈக்குவல் டு ஐயா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை எனக்கு ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிவிட்டுன்னு நான் சொல்லிடுறேன். ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஐ கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு ஆன்சரில் வந்து அந்த அரேயோட வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிரும். நான் இங்கே வந்து இன்னொன்று போகிறேன், என்னென்னா +1. எதுக்காகன்னா இப்போது இந்த அரேவை பாருங்களேன், அரேயில் நம்ம நார்மலாக எதில் ஆரம்பிக்கணும், 0ல் ஆரம்பித்து லென்த் -1 வரையும் தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அந்த 1 வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே 1 இங்கே வந்துடும். ஸோ 1 2 3 அது தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து இங்கே 7, இங்கே ஃபோர்த்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து 15 வந்துடும். ஸோ நான் வந்து போட்டுடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நான் எரேஸ் பண்ணிடுறேன் ரன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்மில் டெஸ்ட் கேஸாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க எவ்வளோ பாஸ் ஆகுது பாஸ் ஆகலைன்னு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அவ்வளோதான் கைஸ், கொஸ்டின் போட்டாச்சு. பாய்.